துளசியை நிச்சயம் பண்றதுக்கு சரின்னு சொன்னது, அவங்க அம்மா அதுக்காக பிரச்சனை பண்ணது, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் உன்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? என்னைக்கா இருந்தாலும் உன் பிரச்சனைக்கு காரணமானவன நீ கண்டுபிடிப்ப, அப்ப என்னடி பண்ணுவ? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த அசிங்க பிடிச்சவன நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுக்குதான் தேடிக்கிட்டு இருக்கியா? இல்ல. இல்லனா வேற என்ன பண்ணுவ? அத சொல்லு. ஊர் உலகத்துக்கு இவந்தே என் வாழ்க்கையை அழிச்சவன்னு நிரூபிப்பேன். அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்பேன். சரி, அந்த பொறுக்கிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேனே வச்சுக்கோ. அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான், உங்க அக்காவும் நல்லபடியா மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் வாழ போயிருவாங்க. அதுக்கப்புறம் நீ தனியா என்ன பண்ணுவ? உன் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கே, அத நீ சுமந்துகிட்டு இருக்கியே, அது உனக்கு தண்டனை தானே? அதுக்கு என்ன பண்ண போற? இது வீண் விதண்டாவாதம் சௌந்தர்யா. சரி, அது வீண் விதண்டவாதமாவே இருக்கட்டும். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. இதுல புதுசா பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த தண்டனைய நான் அனுபவிச்சதே ஆகணும். ஏய், எப்படியும் வாழ்க்கைய நீ வாழ தானே போற. அந்த ஒரு வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலயும் கைவிட மாட்டேன்னு நிக்கிற அன்புவ கல்யாணம் பண்ணிட்டு வாழலாமே. அவரை வேண்டான்னு சொன்னதை முட்டாள்தானு சொல்றதா இல்ல வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்தாருங்க, இனிமே அன்பு விஷயத்துல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அன்பு ஒத்துக்கிட்டாரு, நானும் ஒத்துக்கிட்டேன். அவர் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னா அது அந்த நிச்சயதார்த்தம் நடந்தாதே நடக்கும். இனிமே இத பத்தி யாரும் பேச வேணாம் சொல்லிப்புட்டேன்.